குழந்தைகளே, எல்லாரும் இப்படியே இருந்துவிட்டால் பாடம் படிச்சிட்ருக்கோம் இல்லையா? இதில் முதல் பாகத்தில் என்ன பார்த்தோம்? இளமாறன் தன்னுடைய தாத்தாவுக்காக சாப்பாடு எடுத்துக்கிட்டு வயலுக்கு போகிறான். போகிற வழியில் இருக்க இயற்கை காட்சி எல்லாத்தையும் நல்லா வர்ணித்து சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் பார்த்தோம். வயலில் போய் தன் தாத்தாவோட அவன் ஒரு வேப்ப மரத்தடியில் உட்கார்ந்து உணவு சாப்பிட்டுட்ருக்கான். அப்போ தாத்தாவுக்கும் அவனுக்கும் இடையே இருக்கிற உரையாடல் தான் இந்த பாடத்துடைய சிறப்பு. உரையாடலில் எதை பற்றி பேசுகிறாங்க? விவசாயத்தை பற்றி பேசுகிறாங்க. எப்படி அவங்களுடைய நிலம்தான் அவங்களுக்கு தெய்வமாக இருக்குது, அதில் கிடைக்கிற விளைச்சல் தான் அவங்களுக்கும் அவங்கள சார்ந்தவங்களுக்கும் உணவுப் பொருள் தருது. என்னென்ன மாதிரி உணவுப் பொருள் வருதுலேருந்து நெல், கம்பு, கேழ்வரகு, உளுந்து, துவரம்பருப்பு, எண்ணெய் கான விதைகள் இப்படின்ட்டு நிறைய சொல்கிறாரு இல்லையா தாத்தா? காய்கள், பழங்கள் எல்லாம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியை தான் நாம் இந்த 2வது பாகத்தில் பார்க்க போகிறோம். இன்னும் மேலே என்னென்னலாம் அவங்க விவசாயத்தை பற்றியும் அதன் நடைமுறைகளை பற்றியும் வேறு என்ன பேசுகிறாங்கன்னு இந்த பாகத்தில் பார்க்கலாம். தாத்தாவிடம் பேசிக்கொண்டே அருகில் இருந்த வெண்டை செடியிலிருந்து ஒரு வெண்டைக்காயை பறித்தான் இளமாறன். இன்னும் கூட 2-3 பறித்து சாப்பிடுப்பா, பச்சையாக சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது தான் என்றார் தாத்தா. என்ன பண்ணுறான் இளமாறன்? சாப்பிட்டுக்கிட்டே பக்கத்தில் வயலில் என்ன செடி இருக்குது? வெண்டை செடி, வெண்டைக்காய் செடி இருக்கான். அதில் காய்ச்சிட்ருக்க வெண்டைக்காய் அப்படியே செடியிலேருந்து பறித்து சாப்பிட்றான். இன்னும் கூட 2-3 எடுத்து சாப்பிடு, பச்சையாக சாப்பிட்டா காய்கறியில் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி தாத்தா அவன்கிட்ட சொல்கிறாரு. தாத்தா, வெண்டைக்காய் சுவையாக இருக்கிறதே என்ற பேரனிடம், ஆமாம்ப்பா, இயற்கை உரம் போட்டு தான் இங்கே எல்லா உணவு பயிர்களையும் விளைவிக்கிறோம். அதனால் உடலுக்கும் கெடுதி இல்லை, உணவுப் பொருளும் சுவையாக இருக்கும் என்று கூறினார் தாத்தா. நம்ம முளைப்பாரி படிக்கிறச்சே பார்த்தோம் இல்லையா? இயற்கை உரம் தான் பூமிக்கும் நல்லது, விளைச்சலுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. இயற்கை உரம் என்னென்ன ஞாபகம் வருதா அந்த பாடலில் படித்தது? சரி, ஆட்டு எரு, மாட்டு எரு இதெல்லாம் சொன்னோம் இல்லையா? நம்ம அந்த மாதிரியான இயற்கையான எருவை பயன்படுத்தி இப்போ இந்த தாத்தா அவங்களுடைய வயலில் விவசாயம் பார்க்குறதுனால உடலுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காது, அங்கே விளையிற விளைச்சல் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறார். அப்போது அவரின் கண்கள் சற்றே கலங்கியது போல் உணர்ந்தான் இளமாறன். தாத்தா தாத்தா, என்ன ஆச்சு? ஏன் என்னவோ போல் இருக்கீங்க அப்படின்னு இளமாறன் கேட்குறான். தாத்தாவோட கண்கள் சற்று கலங்கினால் போல உணர்ந்தான் இளமாறன். அந்த மாதிரி இயற்கை உரம் பற்றி பேசுகிறச்ச அதனால் என்ன கேட்குறான்? தாத்தா, என்ன ஆச்சு? என்னவோ மாதிரி இருக்கீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தாத்தா கிட்ட கேட்குறான். ஒன்றும் இல்லைப்பா என்ற தாத்தா உண்மையாகவே தன் கண்களை துளைத்து கொண்டார். தாத்தா ஆனால் உண்மையாகவே கண் கலங்கி போய் அதை தொடச்சிக்கிறார். இளமாறன் கிட்ட சொல்ல மாட்டேங்கிறார். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தாத்தா, நீங்கள் என்கிட்ட எதையோ சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறீங்க, அப்படித்தானே? சொல்லுங்க தாத்தா என்றான் இளமாறன். இளமாறன் தாத்தாவை விடலை. என்ன ஆச்சு தாத்தா? என்கிட்ட எதையோ நீங்கள் மறைக்கிறீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லி மேலும் கேட்குறான். அப்போதெல்லாம் நிறைய மாடுகள் இருக்கும். அவற்றின் சாணத்தை ஒன்று சேர்த்து எருவாக்கி நிலத்தில் போட்டு இயற்கையாக உழவு செய்தோம். தாவரங்களோட தழைகளை மண்ணிலிட்டு வட்கச் செய்து நல்ல விளைச்சல் கண்டோம். இப்படி விளையிற உணவுப் பொருளை சாப்பிட்டவங்க நல்ல உடல் நலத்தோடும் நோய் எதிர்ப்பு சக்தியோடும் இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாம் இயற்கை உரத்தையே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி இயற்கை உரத்தை பற்றி பேசுகிறாரு தாத்தா. நம்ம போன தடவை படிக்கிறப்பையும் சொன்னோம் இல்லையா? இந்த மாதிரி இன்னெல்லாம் மாடு வச்சு அதோடைய சாணத்தை நிலத்தில் போட்டு மண்ணுடைய வளத்தை மட்கச் செய்யாமல் அதில் விவசாயம் பண்ணாங்க. ஆனால் இப்போ இந்த பூச்சிக்கொல்லி போன்ற ரசாயன உரங்கள் பயன்படுத்துறதுனால மண்ணுடைய வளம் குறைஞ்சிடுது இல்லையா? மேலும் என்ன சொல்கிறாரு? மட்கும் குப்பைகள் தெரியுது இல்லையா? இலைத்தழைகள்லாம் கீழே விழுறப்ப அதெல்லாம் மட்கி போயிட்டு அது கூட பூமிக்கு நல்ல உரமாகவே இருக்குது. இந்த மாதிரி இயற்கை முறையாக வந்த உணவுப் பொருளை சாப்பிட்டவங்க உடம்பு நல்லா இருந்தது, எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்தது. ஆனால் இப்போ அந்த மாதிரி இயற்கையான உரத்தை பார்க்க முடியல. ஏன்னா கால்நடைகள், அதாவது மாடுகள்லாம் இல்லவே இல்லை இப்போ அப்படின்னு சொல்லி, அதனால் இயற்கை உரமும் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி தாத்தா வருத்தப்பட்டு கண் கலங்குறார். புரிஞ்சுது இல்லையா? நன்று. தாத்தா, நம்ம மாமா வீட்டில் மூட்டை மூட்டையாக அடுக்கி இருக்கே,
அவையெல்லாம் இயற்கை உரம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர்களுடைய மாமா வீட்டிலேயே கூட மூட்டை மூட்டையாக ஏதோ இருக்கே, அதெல்லாம் அப்போ இயற்கை உரம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இளமாறன். இல்லைப்பா, அவையெல்லாம் செயற்கை உரம். அவற்றை மண்ணில் போட்டு மண்ணை கெடுக்கிறோம் என்ற வருத்தம் எனக்கும் இருக்கு. செயற்கை உரங்களை தெளித்து உழவனுக்கு உதவியாக இருக்கிற தேனீ, வண்ணத்து பூச்சி, மண்புழுன்னு எல்லாத்தையும் அழித்து மண்ணை கெடுக்கிறோம். அதாவது எப்படி அந்த செயற்கை உரம் மண்ணை கெடுக்கிறதுன்னு சொல்கிறார் பாருங்க. பயிர்கள் செழிப்பாக வளர்கிறதுக்கும் மண் வளம் காக்கிறதுக்கும் முக்கியமாக இருக்கிறது தேனீ, வண்ணத்து பூச்சி போன்ற பூச்சிகள் இல்லையா? நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி மண்புழு எப்படி காற்றோட்டத்தை மண்ணில் தக்க வச்சுக்குது அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? உழவனின் நண்பன்னு கூட சொல்லுவோம். இப்போ அதை தான் தாத்தா சொல்கிறாரு. அந்த மாதிரி இல்லாத செயற்கை உரம் போட்டு நாம் மண்ணை கெடுக்கிறோம். இந்த பூச்சியெல்லாம் அழிச்சிட்டோம்னாக்கா மண்ணோட வளமும் தன்னால் கெட்டு போயிடுது. அதனால் வர விளைச்சலும் கெட்டு போயிடும், உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி செயற்கை உரத்தை சொல்கிறார். தாத்தா, செயற்கை உரங்களால் நிலத்துக்கு அவ்வளவு கெடுதலா அப்படின்னு கேட்குறான் இளமாறன். செயற்கை உரத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யும் உணவுப் பொருளை உண்பதால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் வருகின்றன. உணவுகள் உயிர்ச்சத்துக்கள் இல்லாத சக்கைகளாகவும் மாறிப்போகின்றன. உடலை வாட்டும் நோயான சர்க்கரை நோய் வயது வித்தியாசம் இல்லாமல் சிறு பிள்ளைகளுக்கும் வருகிறது. இப்படி செயற்கை உரம் தெளித்து வர்ற பயிர்கள்லேருந்து வர விளைச்சல் எப்படி இருக்கான்? எந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் இல்லாத வெறும் சக்கை. இப்போ நம்ம சாப்பாடுன்னு நினச்சி சாப்பிட்றது வெறும் சக்கை தான். அதில் எந்த ஒரு உயிர் சத்தும், அதாவது வைட்டமின்ஸ், மினரல்ஸ் அதான் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இல்லாத போய் நாம் வெறும் சக்கையை மட்டுமே சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடுது அந்த மாதிரி உணவுப் பொருளை சாப்பிட்றதுனால. மேலும் அதனால தான் இப்போ சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது எல்லாருக்கும் முன்னெல்லாம் 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்திருந்த வியாதியெல்லாம் இப்போ சின்ன குழந்தைங்களுக்கே வரத்துக்கு இந்த மாதிரியான ரசாயனங்கள் தெளித்த உணவுப் பொருளை சாப்பிடுவது தான் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. தாத்தா, அப்போ தண்ணீர் மட்டும்தான் சுத்தமாக இருக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். தண்ணி தான் அப்போ சுத்தமாக இருக்கா, மற்றது எல்லாத்துலேயுமே இந்த ரசாயனம் கலந்துருக்கா அப்படின்னு சொல்லி இளமாறன் கேட்குறான். அடப்போப்பா, செயற்கை உரம், பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை மண்ணில் தெளித்து தண்ணீர் விடுகிறோம். அந்த தண்ணீர் நிலத்தடி நீருடன் கலந்து அதையும் கெடுத்து விடுகிறதே. இது போதாது என்று தொழிற்சாலை கழிவுகளையும் அப்படியே நிலத்தில் விட்டு நிலத்தடி நீரை மாசுபடுத்துகிறோமே அப்படின்னு தண்ணியில் எப்படியெல்லாம் மாசு விளைவிக்கிறோம்னு சொல்கிறாரு. அதாவது செயற்கை உரம், ரசாயன உரம் போட்டு நம்ம அதுக்கு மேலே தண்ணி போடுறப்ப அது நிலத்தடி நீரோட சேருது. அதனால் நிலத்தடி நீரும் கெட்டு போயிடுது. அது போகாதுன்னு வேற என்ன செய்கிறோமா, தொழிற்சாலைகள்லேருந்து வர கழிவுகள், அதுவும் ரசாயனம் தானே இல்லையா, அதெல்லாமும் அப்படியே நிலத்தில் விடுறதுனால நிலத்தடி நீர் மீண்டும் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடப்பாவமே, அப்படின்னா நாம் எதைத்தான் சாப்பிடுவது அப்படின்னு சொல்லி இளமாறன் கேட்குறான். இப்படி சாப்பாடுலேயும் ரசாயனம் கலந்துடுறோம், அதனால் இவ்வளோ வியாதி வருது. அதே ரசாயனம் நம்மளுடைய நிலத்தடி நீரில் கலந்து தண்ணியையும் மாசுபடுத்தி விடுகிறது அப்படின்னாக்கா அப்போ நம்ம எதை தான் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி இளமாறன் கேட்குறான். புரியுது இல்லையா குழந்தைகளே? ரொம்ப நிறைய கருத்துக்கள் இருக்குது, அதனால நல்லா புரிஞ்சு படிங்க. பழைய முறைப்படி நாம் இயற்கை உரங்களை பயன்படுத்தி வேளாண்மை செய்யணும்ப்பா. அப்போதுதான் நாம் மட்டுமல்ல எல்லாருமே நலமாக இருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி ரசாயனம்லாம் தெளிக்காமல் அந்த கால பழங்கால முறைப்படி நாம் திரும்பவும் விவசாயம் செய்ய ஆரம்பிக்கணும், வேளாண்மை விவசாயம் செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி செய்ய ஆரம்பித்தால்தான் நாம் நலமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. தாத்தா, நீங்கள் சொன்னதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உழவு தான் நமக்கு உயிர். அதில் விளையிற பயிர்கள் தான் நம்ம எல்லாருக்கும் உணவாக இருக்குது. அதனால் நம்ம உயிர் காக்கும் உணவுப் பொருளை விளைவிக்கிற இந்த நிலத்துக்கு நாம் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் செயற்கை உரத்தை விட்டு இயற்கை உரத்தை தான் பயன்படுத்தணும். சரியா தாத்தா? அப்பா கிட்ட மட்டுமின்றி என் நண்பர்களுக்கும் நீங்கள் சொன்னதை கட்டாயம் எடுத்து சொல்வேன் அப்படின்னு சொல்லி இளமாறன் சொல்கிறான். அதாவது இந்த பூமி தான் நமக்கு ஆதாரம், நம்ம சாப்பாடு இந்த மண்ணிலேருந்து தான் விளையுது அப்படின்னாக்கா இந்த மண்ணை நாம் கட்டாயம் பாதுகாக்கணும். அதற்கு இயற்கை உரம் தான் சரி
அதனால் இதை நான் அப்பா கிட்டேயும் என்னுடைய நண்பர்கள்கிட்டையும் நான் உங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டதெல்லாம் கட்டாயம் போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி தாத்தா கிட்ட இளமாறன் சொல்கிறான். நல்லது கண்ணு, அப்படியே செய். எல்லாருக்கும் நன்மையை தர்ற ஒரு செய்தியை சொன்னால் யாரும் ஏற்றுக்கொள்ளாமலா போவாங்க? மெதுவாக புரிஞ்சுக்குவாங்க. சரி கண்ணு, உச்சி வெயில் வரதுக்குள்ளே நீ வீடு போய் சேருப்பா அப்படின்னு சொல்லி தாத்தா இளமாறனை ஊக்குவிக்கிறார். நீ நல்லதை சொல்ல போகிற, அது கட்டாயம் எல்லாருக்கும் புரியும். அதனால் நீ இந்த இயற்கை விவசாயத்தை பற்றி எல்லார்கிட்டேயும் போய் சொல்லு அப்படின்னு சொல்லி, நீ இப்போ ரொம்ப உச்சி வெயில் வரா மாதிரி இருக்குது, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தாத்தாவிடம் விடை பெற்று ஆழ்ந்த சிந்தனையோடு வீடு திரும்பினான் இளமாறன். வீட்டிற்குள் நுழைந்ததும் யாரிடமும் பேசாமல் அமைதியாக தன் அறைக்கு சென்றான். அப்போது அங்கு வந்த அவனுடைய அப்பா, இளமாறா, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஓ, வயலுக்கு போயிட்டு வந்தியா? இந்த வெயில் உனக்கு ஒத்துக்கலையா? உங்கள் தாத்தா கூட நான் சொல்கிறத எங்கே கேட்குறாரு? இந்த தள்ளாத வயசில் எதுக்கு வயலில் போய் வேலை செய்யணும்? வீட்டில் இருக்கலாம்ல என்று கூறிய அப்பாவை முறைத்த இளமாறன், அது சரிப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி யாருமே வயல் வேலைக்கு போகலைன்னா என்ன ஆகும்? எல்லாரும் இப்படியே இருந்து விட்டால் நாம் என்ன பணத்தையா சாப்பிட முடியும் என்றான். அதாவது இளமாறன் வீட்டுக்கு தாத்தா சொன்னதை பற்றி யோசிச்சுக்கிட்டே போகிறான். என்னடா இது, நாம் இந்த மாதிரி ரசாயன உரம் கலந்து மண்ணை எல்லாம் பாழாக்கிட்டு இருக்கோமே, அதனால் வர விளைச்சல் நம்ம உடம்பையும் பாதிக்குது அப்படின்னு சொல்லி எப்படி மீண்டும் இயற்கை விவசாயத்தை எடுத்து சொல்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே வீட்டுக்கு போயிட்டுருக்கப்ப அவங்க அப்பா அவனை பார்த்து கேட்குறாரு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க? உனக்கு வெயில் ஒத்துக்கலையா? இதுதான் நான் உங்கள் தாத்தா கிட்டேயும் சொல்கிறேன், வயலெல்லாம் போய் வேலையெல்லாம் செய்ய வேண்டாம், வீட்டிலையே இருக்கலான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவன்கிட்ட தன்னுடைய கருத்தை சொல்கிறப்ப அவன் என்ன சொல்கிறான், எல்லாரும் இப்படியே வயலில் வேலை செய்யாமல் வீட்டிலையே இருக்கணும், சுகமாக இருக்கணும்னு நினச்சா சாப்பாடு எங்கேருந்து வரும்? நாம் என்ன பணத்தையா சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை தன்னுடைய தந்தையிடம் கேட்கிறான். உண்மைதானே? வயலில் போய் விவசாயிகள் கஷ்டப்பட்டு பயிர்களை மழையிலேருந்தும் வெயிலேருந்தும் காப்பாற்றி, அதுவும் இந்த மாதிரி இயற்கை விவசாயத்தை போற்றும் பல பேர் இந்த மாதிரி மற்ற ரசாயனங்கள்லாம் கலக்காமல் இயற்கையான பாரம்பரியமான விஷயங்களை கடைப்பிடிச்சு விவசாயம் பண்ணி வளர்க்குறப்ப எவ்வளவு கஷ்டம்னு நம்மளுக்கு தெரியுது இல்லையா? அந்த மாதிரி யாருமே கஷ்டப்படாமல் இருந்துட்டானா நம்ம என்ன செய்ய முடியும்? பயிர்கள் இல்லைன்னா உணவு இல்லை, உணவு இல்லாமல் நாம் உயிர் வாழ முடியாது இல்லையா? அப்போ நம்ம என்ன பணத்தையா சாப்பிட முடியும் அப்படின்னு இவன் கேட்குற கேள்விக்கு அப்பா பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறாரு. இளமாறனின் பேச்சில் வெளிப்பட்ட உண்மை தம்மை சுடுவது போல் உணர்ந்த அப்பா ஒன்றும் பேசாமல் வயலை நோக்கி நடந்தார். அவன் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்பா என்ன நினைக்கிறாரு, நாமும் வயலில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி வயலை நோக்கி நடந்த மாதிரி இந்த கதையை முடிச்சிருக்காங்க. குழந்தைகளே, இயற்கையான விவசாய முறைகள், அதனால் நம்மளுக்கு வேறு நன்மைகள், இதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றும் ரசாயனத்தினால் வர தீங்குகள், அது மண்ணையும் சரி நிலத்தடி நீரையும் சரி எப்படி பாதிக்கிறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கட்டாயம் இதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிப்பீங்கன்னு நம்புகிறேன். இது ரொம்ப பெரிய பாடம் மாத்திரம் இல்லை, ரொம்ப முக்கியமான பாடமும் கூட. அதனால் ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை இதை 2-3 தடவை இந்த வீடியோவெல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கட்டாயம் என்ன தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கோங்க. சரியா? நன்றி மாணவர்களே. இப்போ வீட்டு பாடமாக உங்களுக்கு ஒரு சின்ன செயல்பாடு. சொற்களை இணைத்து தொடரை நீட்டித்து எழுதுக அப்படின்னு உங்கள் புத்தகத்தில் ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். படித்தேன், நான் படித்தேன், நான் நேற்று படித்தேன், நான் நேற்று பாடம் படித்தேன், நான் நேற்று தமிழ் பாடம் படித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தையிலிருந்து மேலும் சொற்களை சேர்த்து ஒரு தொடராக உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வரைந்தாள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நீங்களும் இதே மாதிரி அதை வச்சு ஒரு தொடர் உருவாக்கிட்டு அனுப்பணும். சரியா? அடுத்தது புதிய சொற்களை உருவாக்கலாமா அப்படின்னு சொல்லி கீழே ஒரு கட்டத்துக்குள்ளே நிறைய எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. அதிலேருந்து பல், ஊர் அப்படின்னு எடுத்துக்காட்ட அவங்களுக்காக சில வார்த்தைகளும் உருவாக்கியிருக்காங்க. இதிலேருந்து நீங்கள் மேலும் சில வார்த்தைகள் உருவாக்கி இங்கே எழுதிட்டு எனக்கு அனுப்பலாம். சரியா? நன்றி மாணவர்களே.